எல்லா ஹெர்பல்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் 6 to 7 years சக்சஸ்ஃபுல்லா கஸ்டமரோட சப்போர்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்ல ஹெர்பல் நாப்கின்ல ஆரம்பிச்சோம். நம்மளோட டாப் செல்லிங் பாத்தீங்க அப்படின்னா ஹெர்பல் ஹேர் டை, இன்ஃபியூஸ்டு ஹேர் ஆயில், ஹெர்பல் வேக்ஸ், ஷாம்பு, சோப்ஸ், கிரீம்ஸ், நம்மளே எல்லா இன்கிரீடியன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி மோர் தென் 60+ ப்ராடக்ட் வந்து நேச்சுரலா ரெடி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். நம்ம ஆல் ஓவர் இந்தியா ஷிப்பிங் பண்ணிட்டு இருக்கோம், இன்டர்நேஷனல் ஷிப்பிங்கும் பண்ணிட்டு இருக்கோம், கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துட்டு இருக்கோம். ஹெர்பல் ஹேர் ஆயில் மோர் தென் 40 இன்கிரீடியன்ஸ், ரோஸ்மரி, மருதாணி, ரோஸ், முருங்கை இலை, வேப்பிலை, சங்குப்பூ, அரிக்கொழுந்து, செம்பருத்தி, அவுரி இலை, வெட்டிவேர், ஆவாரம்பூ, வேப்பிலை, வெள்ளை கரிசலாங்கண்ணி, முதியோர் கூந்தல், பொடுதலை, வெந்தயம், கருஞ்சீரகம், ஆளி விதை, செக்குல ஆட்டின இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயில 48 நாள் ஒரு மண்டலம் இன்ஃபியூஸ் பண்ணி கொடுக்கறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து 10 இல்ல 100 மடங்கு அதிகமா இருக்கும். முடி கொட்டுற பிரச்சனை, முடி உடையறது, புழுவெட்டு பூச்சி வெட்டு பிரச்சனை, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இளநரை, ஒரு சில பேருக்கு முடி வந்து எலிவால் மாதிரி சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஸ்டாப் ஆகும். கண்டிப்பா அந்த காலத்துல மோஸ்ட்லி வந்து ராணிகை இந்த மாதிரி குங்குமப்பூ பயன்படுத்தின ஆயிலோ கிரீமோ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இந்த குங்குமப்பூ இருக்கிற இந்த ஜெல்ல வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்ல சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும். பிக்மெண்ட், பிம்பிள், ஸ்கார் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம். பிக்மெண்டேஷனுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். சன் டேனை வந்து பிரிவென்ட் பண்றதுக்கும் இந்த அலோவேரா ஜெல் பிளைனாவே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம். ஹெர்பல் வேக்ஸ் பவுடர், அரிசி மாவு, முல்தானி மட்டி, சார்கோல் பவுடர், கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரீடியன்ட் வச்சு எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அன்வான்டான ஹேர் இருக்கும் அந்த இடத்துல போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேர் வந்து வலி எதுவுமே இல்லாத ரிமூவ் ஆயிடும். உங்களோட டேன் கூட சூப்பரா ரிமூவ் ஆயிடும். வெயிட் லாஸ் பவுடர், கருங்கொல், கொல்லுலே கருப்பு, ஆமா, செங்கொல்லு, சொரக்காவும், முள்ளங்கியும் வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும். ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது 100% இல்லங்க 200% வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகுது. இப்போ நீங்க குடிக்கிறீங்க இல்லையா, நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா? நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஹெர்பல் ஹேர் டை, மருதாணி, செம்பருத்தி, கரும்புல, அவுரி, இந்த மாதிரி 8 வகையான மூலிகைகளை சுத்தமா அரைச்சி நம்ம பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். 10 மினிட்ஸ் இது பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நேச்சுரல் பிளாக்காவே மாறிடும். நேச்சுரல் இன்கிரீடியன்ட் யூஸ் பண்றதுனால யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல். நடந்தா நம்ம சேனலில் பார்த்தா இதற்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்ல எடுத்துருக்கோம். ஸோ அதே வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்த்தோம்னா ஓனா மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனிக்கு தான் வந்திருக்கும். NINDல வந்து மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம் சார். நம்ம பேரு, கம்பெனி பத்தி சொல்லிடுங்க. என்னோட நேம் வந்து ஜீவிதா பாஸ்கரன். கம்பெனி வந்து எல்லா ஹெர்பல்ஸ்னு சொல்லிட்டு லாஸ்ட் 6 to 7 years சக்சஸ்ஃபுல்லா கஸ்டமரோட சப்போர்ட்ல நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா 7 years மேலங்கிறப்போ நிறைய பேர் ஃபீட்பேக் நல்லா இருந்தனால மட்டுமே தான் அடுத்தது பண்ண முடியுது. நம்மளால நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. நீங்க ரிவ்யூ போய் செக் பண்ணி பார்க்கலாம். இவங்களோட பழைய வீடியோஸ் இருக்கு, நிறைய இருக்கு. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த டைம் பார்த்தோம்னா இவங்க எல்லா ப்ராடக்ட்ஸுமே என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் தருது, எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த டெப்தா பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராவது புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் தட்டுங்க. ஃபேஸ்புக்ல பார்த்து இந்த வீடியோ முடிஞ்சு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மேம், நம்மளோட மேனுஃபேக்சரிங்ல ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன பார்க்க போறாங்க? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில். ஹேர் ஆயில்னால எல்லாரும் ஒரு சட்டியில எல்லா இன்கிரீடியன்ட்டும் போட்டு எண்ணெய் ஊத்தி கொதிக்க வச்சு கொடுப்பாங்க. அந்த மாதிரி கொதிக்க வைக்கிறது மூலமா அதோட சத்துக்கள் எல்லாமே, அதோட நேச்சுரலான ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஆவி மூலமாவே மேக்ஸிமம் போயிடும். கண்டிப்பா. சோ அதனால வந்து நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணாத நம்மளோட இன்கிரீடியன்ட்ஸ் மோர் தென் 40 இன்கிரீடியன்ட்ஸ் எல்லாமே 48 நாள் ஒரு மண்டலம் வந்து இன்ஃபியூஸ் பண்ணி நம்மளுக்கு 48 டேஸ் வந்து கொடுக்கறதுனால இதோட பெனிஃபிட்ஸ் வந்து 10 இல்ல 100 மடங்கு அதிகமா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம 7 இயர்ஸ் கிட்ட பண்றோம், நல்ல ரிசல்ட்ஸ் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? கண்டிப்பா. இந்த ஆயில் வந்து நம்ம மோர் தென் 6 இயர்ஸ் மேல பண்ணிட்டு இருக்கோம். இதோட ரிசல்ட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி சூப்பரான ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே மேம், இப்போ இதுல என்னென்னலாம் யூஸ் பண்றீங்க சொல்றீங்களா? இதுல வந்து மருதாணி யூஸ் பண்றதுனால கிரே ஹேரை பிரிவென்ட் பண்ணி உடல் சூட்டை வந்து நல்லா தணிக்குது. ரோஸ் யூஸ் பண்றதுனால நம்மள ஆயில்ல வந்து நேச்சுரலாவே அரோமா கொடுக்கும், நல்லா சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். முருங்கை இலை முடியில இருக்க வேரை வந்து நல்லா ஸ்ட்ராங் பண்ணி பிளட் சர்க்குலேஷன் வந்து நார்மல் ஆகிறதுக்காக இந்த முருங்கை இலை, முருங்கை பூ, விதை எல்லாமே நம்ம ஆட் பண்றோம். வேப்பிலை வந்து ஸ்கேல்ப் இன்ஃபெக்ஷன் குறைக்கிறதுக்காகவும் ஆன்டி ஃபங்கல், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரியாவும் ஒர்க் ஆகுது. இந்த சங்கு பூ யூஸ் பண்றதுனால கிரே ஹேரை நல்லா பிரிவென்ட் பண்றது, ஹேருக்கு வந்து சாஃப்ட் அண்ட் ஷைனிங் கொடுக்குது. இது மறிக்கொழுந்து, இது மூலமா ஆயில் வந்து நேச்சுரல் அரோமா வந்து கொடுக்குது. செம்பருத்தி யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து நல்ல ஷைனிங்கா சாஃப்டா ஆகுது, ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். அவுரி இலை யூஸ் பண்றது மூலமா கிரே ஹேரை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். சின்ன வயசுலயே வெள்ளை முடி வருது பாத்தீங்களா, அவங்க இந்த ஆயில் யூஸ் பண்றது மூலமா கண்டிப்பா அந்த பிரச்சனை சால்வ் ஆகும். வெட்டி வேர்ல வந்து நேச்சுரல் அரோமா இருக்கும். மேக்ஸிமம் முடி கொட்டுற பிரச்சனை எதனாலனா அந்த தூக்கம் சரியா இருக்காது, பாடி ஹீட். சோ அத பேலன்ஸ் பண்றதுக்காக இந்த வெட்டி வேரை யூஸ் பண்ண இந்த ஆயில் யூஸ் பண்றதுனால நல்ல தூக்கம் வரும், ஹேர் ஃபாலை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். பலப்பலன்னு இருக்கிற
இந்த ஆவாரம்பூ யூஸ் பண்றதுனால நம்ம ஹேர் வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். ஹேர் growthக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இன்கிரிடியன்ட் தான் கருவேப்பிலை. கருவேப்பிலை நம்ம ஆயில்ல யூஸ் பண்றதுனால ஹேர் வந்து நல்ல லென்த்தா ஸ்ட்ராங்கா கருகருன்னு நம்ம முடி வளரும். வெள்ளை கரிசலாங்கண்ணி எல்லாருக்குமே தெரியும், பிரிங்கரா சொல்லுவோம். ஹேர் growthக்கு சூப்பரான சப்போர்ட் இது. முதியோர் கூந்தல், ஜவுரி முடி, ஜடாமுஸ்தி நிறைய இதுக்கு நேம் உண்டு. இந்த நேம் தகுந்த மேலே நம்மளோட ஹேர் வந்து நல்லா லென்த்தா வளர்றதுக்கு இந்த முதியோர் கூந்தல் யூஸ் பண்றோம். பொடுதலைன்ற நேமுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேர்ல இருக்கிற டேண்ட்ரஃப்ட வந்து கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்றதுக்கு இந்த பொடுதலை பயன்படுது. இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்கான ஒரு லீஃப்னு பாத்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி தான். இந்த ரோஸ்மெரி நம்ம ஆயில்ல வந்து நிறையவே இன்ஃபியூஸ் பண்றோம். ஹேர் சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ரோஸ்மெரி வந்து நல்ல சொல்யூஷனா இருக்கு. நல்லா பாருங்க, மனமா இருக்கு இல்லையா? நல்ல மனம் வந்து நல்லா நேச்சுரலா சூப்பராவே இருக்கும். உடல் சூட்டை தணிக்கிறதுக்காக இந்த வெந்தயம் யூஸ் பண்றோம். புழுவெட்டு, பூச்சி வெட்டு சம்பந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த பொடுதலை யூஸ் பண்றோம். நிறைய பேருக்கு இந்த சளி தொந்தரவுலாம் இருக்கும் பாத்தீங்களா, ஆயில் யூஸ் பண்ணா அதை குறைக்கிறதுக்காக இந்த கருஞ்சீரகம் யூஸ் பண்றோம். ஆளி விதை, இந்த ஆளி விதை ஃபிளக்ஸீடுன்னு சொல்லுவோம். இதை நம்ம ஆயில்ல யூஸ் பண்றதுனால நம்மளோட முடி வந்து நல்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். சூப்பரா இருக்கும். இது நல்லா ஊற வச்சு ஜெல்லி மாதிரி வரும். நம்ம ஆயில்ல இன்ஃபியூஸ் பண்றதுனால நம்ம ஹேர்ல சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கா இருக்கும். இது மட்டும் இல்லாத சுத்தமான செக்குல ஆட்டின தேங்காய் எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சல்ஃபேட் கலக்காத இந்த சுத்தமான தேங்காய் எண்ணெயில நம்ம வந்து நேச்சுரலா காய வச்ச இன்கிரீடியன்ட் மோர் தென் 48 இன்கிரீடியன்ட்டை ஒண்ணா இன்ஃபியூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி சன் ஹீட்ல வந்து நம்ம 48 டேஸ் வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணின்றதுனால நேச்சுரலான விட்டமின் டி, கெரோட்டின் எல்லாமே இந்த ஆயில்ல வந்து நம்மளுக்கு இன்ஃபியூஸ் ஆகி இருக்கும். இது எவ்வளவு டேஸ் வந்து வச்சிருப்பீங்க? 48 நாள் வச்சிருப்போம் பிரதர். மார்னிங் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா தொழுவிட்டு ஈவினிங் எடுத்துட்டு போயிடுவோம். திரும்ப மார்னிங் எடுத்துட்டு வந்து வைப்போம், திரும்ப ஈவினிங். இந்த மாதிரி கண்டினியூஸா 48 நாள் சன்லைட்ல வச்சு எடுத்து தொடர்ந்து 48 நாள் கழிச்சு தான் இந்த ஹேர் ஆயில கஸ்டமருக்கு நம்ம கொடுக்குறோம். ஹேர் ஆயிலுக்காக இவ்வளவு பெரிய ப்ராசஸ் பண்றீங்க. கண்டிப்பா. ஆஃப்டர் 48 டேஸ்க்கு அப்புறம் வெறும் சுத்தமான தேங்காய் எண்ணெய் பார்த்திருப்பீங்க, என்ன கலர் அப்படி சொல்லிட்டு. இதோட கலரே பாருங்க, லைட் கிரீனா சூப்பரா இருக்கும். ரொம்ப ஸ்டிக்கியா பிசுபிசுன்னு இருக்குமோ அப்படின்லாம் யோசிக்கவே வேணாம். சோ கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து சூட்டா வர மாதிரி தான் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு இருக்கும். இதை வந்து நம்ம சுத்தமான துணியில ஃபில்டர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வடிகட்டி எடுத்தோம்னா நம்மளோட ஆயில் வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியர் லைட் கிரீன்ல சூப்பரா இருக்கும். 48 நாள் கழிச்சு இவ்ளோ ப்ராசஸ் பண்ணி ஃபைனலா வர அவுட்புட்டான ஆயில் தான் நம்மளோட வேதா ஹேர் ஆயில். இந்த ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமா எடுத்து கால்பல் படும்படி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஓவர் நைட் எப்பவுமே தூங்க போகும்போது தலையை நல்லா வாரிட்டு படுக்கணும். அப்பதான் வந்து முடி கொட்டுறது வந்து கம்மியாகும். நல்லா தலையை வாரிட்டு மார்னிங் எழுந்து வாஷ் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆஸ் யூஷுவல் நீங்க ஹேர் ஆயில் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ அதே ப்ரொசீஜர்ல கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு முடி கொட்டுற பிரச்சனை, முடி உடையறது, சில பேருக்கு முடி வந்து நல்லா எலிவால் மாதிரி சின்னதா இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி பிரச்சனை வந்து கம்ப்ளீட்டாவே வந்து ஸ்டாப் ஆகும். புழுவெட்டு, பூச்சி வெட்டு பிரச்சனை, டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், இளநரை இருக்கிறவங்க நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்றதுனால கண்டிப்பா அந்த பிரச்சனை வந்து சரியாகும். ஓகே, இப்போ இது கஸ்டமர்ஸ் ஃபீட்பேக்ல எப்படி இருக்கு? கஸ்டமர் ஃபீட்பேக் எல்லாமே சூப்பரா இருக்கு. வேணா நம்ம வந்து அட்டாச் பண்றோம், நீங்க வந்து வெரிஃபிகேஷன் பாத்துக்கலாம். நீங்க இந்த ஆயில் யூஸ் பண்றீங்களா? கண்டிப்பா. நானும் எங்க வீட்ல எல்லாருமே இந்த ஹேர் ஆயில் தான் யூஸ் பண்ணுவோம். 120 ml இருக்கு, 500 ml, 1 லிட்டர், என்ன குவாண்டிட்டி கேக்குறாங்களோ எல்லா டைப்லயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆயில் வாங்குறப்ப நம்மளுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துருவீங்க? ஃப்ரீ ஷிப்பிங் தான் பிரதர். ஓகே சிஸ்டர், இது நாங்க ஜெல் மாதிரி வச்சிருக்கீங்க. அந்த காலத்துல ராணிகள் மட்டுமே யூஸ் பண்ண ஒரு சூப்பரான கிரீம் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா சுத்தமான அலோவேரா ஜெல்ல இந்த மாதிரி நல்லா ஒரு கண்டெய்னர்ல எடுத்துட்டு குங்குமப்பூ, நல்லா ஒரிஜினல் குங்குமப்பூவா இருக்கணும், அது கூட ரோஸ் வாட்டர் போட்டு ஒரு 5 minutes வந்து சோக் பண்ணிடுங்க. அந்த சோக் பண்ண வாட்டரை இதுல நல்லா ஊத்திக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ண போதே பாருங்க நல்லா ஒரு கோல்டன் கலர்ல வரும். அந்த காலத்துல மோஸ்ட்லி வந்து ராணிக இந்த மாதிரி குங்குமப்பூ பயன்படுத்தின ஆயிலோ கிரீமோ நிறைய யூஸ் பண்ணுவாங்க. சோ நம்ம இந்த குங்குமப்பூ இருக்கிற இந்த ஜெல்ல வந்து நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டா ஷைனிங்கா இருக்கும். ஒரு சில பேருக்கு இந்த பிக்மெண்ட், பிம்பிள், ஸ்கார் அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம். பிக்மெண்டேஷனுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனா இருக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா சூப்பரா இருக்கும். டைரக்டா ஒரு சில பேர் குங்குமாதி ஆயில் வந்து யூஸ் பண்ணாங்கன்னா பிம்பிள்ஸ் வரும்னு பயப்படுவாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த கிரீமை யூஸ் பண்ணலாம். அலோவேரா ஜெல் கூட இந்த குங்குமாதி ஆயில வந்து மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா அந்த பிரச்சனை வராது. குங்குமாதி ஆயில என்ன பயன் இருக்கோ அதே பயன் வந்து இந்த கிரீம் யூஸ் பண்றது மூலம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரா நைட்ல தூங்க போகும்போது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சமா எடுத்து ஃபேஸ் ஃபுல்லா நல்லா அப்ளை பண்ணிட்டு ஓவர் நைட் விட்டுட்டு மார்னிங் வாஷ் பண்ணும்போது உங்க ஸ்கின் வந்து நல்லா க்ளோவா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ரான் கிரீமை இந்த மாதிரி கண்டெய்னர்ல போட்டு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இதோட பிரைஸ் வந்து 290 rupees. ஓகேங்களா? இந்த மாதிரி சாஃப்ரான் கிரீமும் அவைலபிளா இருக்கு. பிளைனான அலோவேரா ஜெல் வேணும்னாலும் பிளைனான அலோவேரா ஜெல் இருக்கு. இதோட பிரைஸ் வந்து 190 rupees. இந்த அலோவேரா ஜெல்ல வந்து ஸ்கின் அண்ட் ஹேர் போத் பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சன் டேனை வந்து
ப்ரிவென்ட் பண்றதுக்கும் இந்த அலோவேரா ஜெல் பிளைனாவே நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணிட்டு வரலாம். மேம் இதை நாங்க மிக்ஸ் பண்ணிருக்கீங்க. இது ஹெர்பல் வேக்ஸ் பவுடர் பிரதர். ஓகே. அரிசி மாவு, முல்தானி மட்டி, சார்கோல் பவுடர், கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரி நேச்சுரல் இன்கிரிடியன்ட் வச்சு வேக்ஸ் பவுடர் ரெடி பண்ணிட்டு இது வந்து ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா பிரதர். ஓகே. சோ இப்போ இத எப்படி யூஸ் பண்றதுங்க? இந்த மாதிரி ஒரு பவுல்ல கொஞ்சமா எடுத்து நார்மல் வாட்டர் ஊத்தி நல்லா இந்த கன்சிஸ்டன்சில மிக்ஸ் பண்ணிட்டு ஓகே. எங்கெல்லாம் ஹேர் இருக்கோ கை, கால், முகம், பிரைவேட் பார்ட்ஸ், அண்டர் ஆர்ம்ஸ் எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு அன்வான்டடான ஹேர் இருக்கோ அந்த இடத்துல போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வைப் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஹேர் வந்து வலி எதுவுமே இல்லாத ரிமூவ் ஆயிடும். நார்மலா வேக்ஸ் பவுடர்னாவே அந்த இச்சிங் எரிச்சலா இருக்கும். நம்மளது அந்தலாம் இருக்காதுங்களா? கண்டிப்பா பிரதர், எதுவுமே இருக்காது. இச்சிங் இருக்காது, ரேஷஸ் எதுவுமே வராது. ஓகே. உங்களோட டேன் கூட சூப்பரா ரிமூவ் ஆயிடும். உங்களுக்கே போட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, போடுங்க பாப்போம். சாம்பிளுக்கு வந்து பிரதர் டவுட்ஃபுல்லா கேக்குறதுனால நம்ம கொஞ்சமா போட்டு காமிக்கிறோம். ஹேர் பாருங்க ஒரு 10 மினிட்ஸ்ல மேஜிக் மாதிரி ரிமூவ் ஆயிடும். இது போட்டா 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் காஞ்சிச்சுன்னா அது வாஷ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா. இது போறப்ப இப்படி தான் போடணும். ஆமா, கீழே பார்த்த மாதிரி போடணும். துடைக்கும் போது தான் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல வைப் பண்ணணும். ஓகே. இப்போ போட்டாச்சு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பாப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ பாத்தீங்கன்னா 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ஆயிடுச்சு, நல்லாவே தெரியும். இப்போ இத வாஷ் பண்ணா போயிடும்னு சொல்றீங்க. கண்டிப்பா பிரதர், பாருங்க மேஜிக். ஓகே, போடுங்க தண்ணி. இந்த மாதிரி தண்ணி ஊத்திட்டு லைட்டா வைப் பண்ணா போதும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல. ஓகே, பாருங்க. ஓ முடியெல்லாம் எப்படி வருது பாருங்க. பாருங்க ஆப்போசிட்ல தான் எடுக்கறாங்க. எல்லா முடியுமே வந்துருச்சு மேக்ஸிமம். அந்த பேட்ச் போட்டாட மட்டும் அப்படியே கிளியர் ஆயிடுச்சு இல்லீங்களா? ஆமா பிரதர், பாத்தீங்களா? நல்லாவே தெரியுது. ஆனா எந்த ஒரு எரிச்சலுமே இல்ல பாருங்க, இவ்வளவு முடி வெளிய வருது. ஆமா, எந்த ஒரு பெயினுமே இருக்காது, இச்சிங் ரேஷஸ் எதுவுமே இல்ல. ஹேர் சூப்பரா ரிமூவ் ஆயிடும். பாருங்க இப்போ இங்க இவ்வளவு முடி இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே கிளியர் ஆயிடுச்சு நல்லாவே. இப்போ இத வாஷ் பண்ணிட்டு காட்டுறாருங்க. ஃபுல்லாவே வாஷ் பண்ணிட்டோம். எந்த அளவுக்கு கிளியரா இருக்கு பாருங்க. போட்ட அந்த சின்ன பேட்ச் மட்டும் ஒரு முடி கூட இல்ல. இங்க வந்து நார்மலா இருக்கிற இந்த முடி இதுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியுது. ஓகே மேம், இப்போ இந்த இவ்வளவு ஒர்க் பண்ணது இந்த வேக்ஸ் பவுடர் பிரைஸ் எவ்வளவு வருதுங்க? எவ்வளவு குவான்டிட்டில இருந்து தருவீங்க? இத நம்மளோட பேக்கிங் 100 கிராம்ல இருந்து கொடுக்கிறோம். ஓ சூப்பர். நீங்க வெளியில போய் ஒரு தடவை வந்து கைக்கோ கால்கோ சிங்கிள் முகத்துக்கு மட்டும் நீங்க ட்ரை பண்றீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 200ல இருந்து 300 ரூபீஸ் வரையும். அதாவது ஃபேஸ்க்கு மட்டும் அவ்வளவு கேக்குறாங்க. ஆமா ஆமா, அதுக்கு மேலயும் கூட சார்ஜ் பண்ணுவாங்க. நம்மளோட வேக்ஸ் பவுடர் வந்து 100 கிராம் ஹோல் பாடிக்கு 5 டைம்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 100 கிராம்ல 5 டைம்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் வந்து ஜஸ்ட் 320 தான். ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்டு இருக்கோம். ஓ, ஃப்ரீ ஷிப்பிங்ல கொடுத்துறீங்க. ஓகே, கண்டிப்பா இது வர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான். மேம் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோங்க? நம்ம வந்து வெயிட் லாஸ் பவுடர் பார்க்க போறோம். எந்த கெமிக்கலுமே இல்லாத சூப்பரான நேச்சுரல் இன்கிரிடியன்ட்ல வச்சு ரெடி பண்ணி. மேம் கருப்பா இருக்கு. இது வந்து கருங்கொல்லு பிரதர். கருங்கொல்லுங்களா? ஓ, கொல்லுலே கருப்பு. ஆமா, இது வந்து வெயிட் லாஸ்க்கு வந்து சூப்பரா சப்போர்ட் பண்ணும். இதுதான் வந்து கருங்கொல்லு. ஓகே. இது வந்து செங்கொல்லு. ஓகேங்களா? நார்மலா நம்ம வீட்ல யூஸ் பண்ற செங்கொல்லு. இது வந்து சொரக்காவும் முள்ளங்கியும் ரெண்டுமே வந்து நல்லா சுத்தமா கழுவிட்டு நல்லா சீவி நிழல்லே காய வைக்கணும். ஆமா, இதோட குவாண்டிட்டி வந்து குறைஞ்சபட்சம் 20 கிலோ போட்டிருக்கோம். அதோட குவாண்டிட்டி இவ்வளவுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாத வெந்தயம், ஏலக்காய், பட்டை, அன்னாச்சி பூ, ஓமம் இது மட்டும் இல்லாத இது கூட ஒரு சில இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணி இந்த வெயிட் லாஸ் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி ரெகுலரா எம்டி ஸ்டொமக்ல தான் குடிக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்து சுத்தமான பவுல்ல போட்டுக்கிட்டு ஹாட் வாட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஹாட் வாட்டர் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வெறும் வயித்துல ரெகுலரா குடிச்சிட்டு வரும்போது 100% இல்லங்க 200% வந்து வெயிட் லாஸ் வந்து ஆகுது. இப்போ நீங்க குடிக்கிறீங்க இல்லையா? ரெகுலரா ஃபாலோ பண்றீங்களா? நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சூப்பர் மேம். இது வந்து நம்மளோட ஃபாஸ்ட் செல்லிங் ப்ராடக்ட்டான ஹெர்பல் ஹேர் டை. இந்த ப்ராடக்ட் வந்து பாஸ்ட் 7 இயர்ஸா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கோம் பிரதர். இதுல என்ன இன்கிரிடியன்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா மருதாணி, செம்பருத்தி, கரும்புல, அவுரி இந்த மாதிரி 8 வகையான மூலிகைகளை சுத்தமா அரைச்சி பேக்கிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். இது யூஸ் பண்றது மூலமா எந்த வித சைடு எஃபெக்ட்மே கண்டிப்பா வராது. நேச்சுரல் இன்கிரிடியன்ட் யூஸ் பண்றதுனால யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 10 மினிட்ஸ் இது பண்ணிட்டு வாஷ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹேர் வந்து நேச்சுரல் பிளாக்காவே மாறிடும். இந்த பேக் உள்ள 5 பேக் இருக்கும். இதோட பிரைஸ் வந்து 370 ரூபீஸ். சோ வீடியோ ஃபிளாஷ் ஸ்கிப் பண்ணாம பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேம் இப்போ நம்ம கம்பெனிக்கு நிறைய பேர் நேர்ல வந்து கூட வாங்கணும்னு நினைப்பாங்க. எங்க இருக்கும், எப்படி வரணும்னு சொல்லிருங்க. நம்ம சென்னையில லொகேட் ஆயிருக்கோம். டைரக்டா வந்து பார்த்து வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க கூட தாராளமா வந்து வாங்கிக்கலாம். இப்போ ஆன்லைன்லயோ இல்ல நேர்லயே வரணும்னா டைமிங் இதெல்லாம் எப்படின்னு சொல்லிருங்க. மோஸ்ட்லி மார்னிங் ஒரு 10 o'clockல இருந்து ஈவினிங் 6 to 7 o'clock வரை இருக்கும். ஓகே ரைட். இப்போ நம்ம பார்த்த ப்ராடக்ட்ஸ் போக புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்க ஆட் ஆன் பண்ணுவீங்க. ரெகுலர் அப்டேட் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர் கால் பண்ணும்போது அவங்களுக்கு ரிப்பீட் வந்து எதனா ஒரு நியூ ப்ராடக்ட் லான்ச் பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வந்து மெசேஜ் போற மாதிரி தான் நம்ம பண்ணிருப்போம். சோஷியல் மீடியால நீங்க எல்லா ஹெர்பல்ஸ்னு வந்து செக் பண்ணலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ப்ராடக்ட் வாங்குறப்ப ஒரு ஹெசிடேஷனா பயமா இருக்கும். சோ அதனால நீங்க எல்லா ஹெர்பல்ஸ் சொல்லிட்டு கூகுள்லயோ இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எதுல வேணா சர்ச் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்க தாராளமா வந்து பை பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்துப்பீங்க ப்ராடக்ட்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீட் இருக்கு, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிள் யாருக்கா தேவைப்படுது கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஓகே மேம், வரவங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸா பண்ணுங்க. கண்டிப்பா ஃபியூச்சர்ல இதே மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் கொண்டு வாங்க. சோ இவங்களை நீங்க கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா கான்டாக்ட் டீடைல், நேர்ல வந்து லொகேஷன் டீடைல் எல்லாம் பார்த்தா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அந்த வீடியோல நம்பர் போயிருக்கும். இவங்க சொன்ன டைம்ல பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல இல்ல நேர்ல வந்து கண்டிப்பா பை பண்ணிக்கலாம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, நிறைய பேர் ஷேர்
பண்ணிட்டே இருங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கான வேற வேலை பார்க்குறேன். அது பை சனிங் ஆஃப். Bye.